எல்லாம் வெஸ்ட் போய் எக்ஸாம் எல்லாம் ஃபெயிலா போய் கண்ணு எல்லாம் கலங்கி போய் வாழ்க்கையெல்லாம் வெஸ்ட் போய் மொட்டை மாடி ஓடி போய் ரோட்ல பொண்ண பார்த்தா கிஜி 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 கோ வணக்கம் ஷோ மால்சன் பிசி பரம் மால்சன் மிஸ்டர் ஃபாதர் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம டி எழுதி இயக்கி மற்றும் நடிச்சிருக்கும் படம் தான் இட்லி கடை. அதை நான் பார்த்துட்டு அந்த ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதை சுருக்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிக்கலி ஒரு ஊருக்குள்ள ஒரு அழகான குடும்பம் இருக்குது. ராஜ்கிரண் சார் அப்பா, அம்மா கீதா கைலாசம் மேம், அவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற பையன் தான் டி. சரிங்களா? அப்பாவுக்கு ஒரு இட்லி கடை இருக்குது. அந்த இட்லி கடை தான் உலகம் உசிரி எல்லாமே. அது அவ்வளோ தங்கமாக அப்படியே முத்தா பார்த்துக்கிறாப்புல. இதை பார்த்து பார்த்து ரசித்து வளர்ற டி என்னதான் அப்பா அவ்வளோ ரசித்து வளர்ந்தாலும் அந்த இட்லியை பற்றி ஊரே பேசினாலும் வந்துட்டு அவரோட கனவு அதோட நிற்கல. அதையும் தாண்டி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது நடக்காதுன்னு தெரிஞ்ச அவர் வெளியூருக்கு போய் டெவலப் ஆகுறாரு. நல்லாவே டெவலப் ஆகுறாரு. ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அவருக்கு ஊருக்கு திரும்பி வர வேண்டிய கட்டாயம் வருது. வந்தக்கப்புறம் அந்த இட்லி கடையை அவரே எடுத்து நடத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதைக்களம். தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம். நவ் கம்மிங் டு படத்தோட பாசிட்டிவ்ஸ். அருமையான படம், அருமையான ஸ்க்ரீன் பிளே, எங்கேயுமே போர் அடிக்கல. தேவையில்லாத லவ் கிரிஞ்சு மேட்ரு இல்லை, தேவையில்லாத ஆக்ஷன் இல்லை, தேவையில்லாத எமோஷன்ஸ் இல்லை. எல்லாமே அவ்வளோ அழகாக அவ்வளோ பொருத்தமாக இருக்குது. இட் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் ஐவ் சீன் இன் ரீசெண்ட் டைம்ஸ். ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஆக்டிங்கும் யாரை சொல்கிறேன்னு தெரியல, எல்லாருமேங்க. டி பிசாசுங்க அந்த மனுஷன். வேற மாதிரி, அதுவும் எழுதி இயக்கிறது வேற, நடுவில் வேற. அதை தாண்டி இந்த நடிப்பு அவுட்ஸ்டாண்டிங், பிரில்லியன்ட். நித்யா மேனன் மேம் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அவங்க ரோல. ராஜ்கிரண் சார் மேஜிக்ங்க. அந்த மனுஷனுக்கு என்னன்னு தெரியலங்க. இந்த மாதிரி இந்த அப்பா கேரக்டர், தாத்தா கேரக்டர் நடிக்க ஆரம்பிச்சாலும் அந்த மனுஷன் வேற மாதிரி ஒன்று பண்ணுறாரு. அந்த மனுஷன் உள்ள இருந்தால் அந்த ரோல் ஒரு வேற மாதிரி எலிவேட் ஆகுது. அதுக்கு அவ்வளோ ஒரு பியூரிட்டி கிடைக்குது. அது வந்து அது என்னமோ அந்த மனுஷனை மேஜிக் பண்ணுறாருங்க. அவர் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ கீதா கைலாசம் மேம் ஆகட்டும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. சொல்லிட்டே போகலாம். எல்லாருமே இந்த பக்கம் சத்யராஜ் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. அருண் விஜய் பிரதர் நல்லா நடிச்சிருக்காங்க. ஷாலினி மேம் அழகாக நடிச்சிருக்காங்க. இளவரசர் சார் ஆகட்டும், கனியனன் ஆகட்டும், பார்த்திபன் சார் ஆகட்டும், மற்ற எல்லாருமே அவ்வளோ அழகாக, யாரோ மிஸ் அவுட் பண்ணியிருந்தா சாரி, பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு அவ்வளோ சூப்பராக நடித்து அப்படியே நம்மளை உட்கார வைக்கிறாங்க, இமோஷனலாக வைக்கிறாங்க, சிரிக்க வைக்கிறாங்க, அழுக வைக்கிறாங்க. ஒரு மாதிரி நிறைவாக வெளியே வரும்போது நிறைவாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்ஸ். ஸோ ஸ்க்ரீன் பிளே அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் பிரில்லியன்ட். மியூசிக் ஜிவி பிரகாஷ் பிரதர். இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரே ஒரு சாங் மட்டும் ஆஃபாக இருந்துச்சு இந்த பர்டிகுலர் ஆல்பமில். ஏன்னா இது எல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்னொரு சாங் வேறு மாதிரி இருந்துச்சு. ப்ராப்ளம் அந்த ஆல்பமில் அந்த சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணியிருக்கோம், அதனால வச்சுருக்காங்க, ஓகே. பட் ஆனால் படத்தில் அது வராதது வெரி குட் மூவ். பிகாஸ் அது வந்துட்டு ப்ராப்ளம் அந்த படத்தோட எசன்ஸை ஸ்பாயில் பண்ணியிருக்குமோ தோணுச்சு. நல்லா நான் கேட்கும் போது அதான் யோசிச்சேன். அது பாட்டு நல்லா இருந்துச்சு, பட் இந்த படத்துக்கு செட் ஆகாதேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ எம் கிளாட் இட் டென்ட் கம் அவுட் இன் த ஃபிலிம்ஸ். பட் ஆல்பம் ட்ராக்காக அது ஓகே வச்சுக்கலாங்கிறது சூப்பர். ஸோ சாங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஒவ்வொரு சாங்கும் எஸ்பெஷலி எம்பாட்ட சாமி வரும் அதாகட்டும், என்ஜாமி தந்தானே, சொல்லிட்டே போகலாம். எல்லா பாடலும் அவ்வளோ அழகாக பிக்சரைஸ் செய்யப்பட்டிருக்கு, அவ்வளோ அழகாக பிளேஸ் செய்யப்பட்டிருக்கு. எம்பாட்ட சாமி வரும்லாம் ஒரு மாதிரி அதெல்லாம் பயங்கரமான விஷயம். அதை தாண்டி சொல்லிட்டே போகலாம். சாங்ஸு பியூட்டிஃபுல்லு, பிஜிஎம்ஸ்லாம் வேற லெவலு. ஜிவி பிரகாஷ் பிரதர் நின்று பேசுகிறாரு, மனுஷன் வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்காரு. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் மியூசிக், வேற லெவலு. சினிமாட்டோகிராஃபியும் அவ்வளோ அழகாக இருக்குது. இட்லி கடை தான், நான் அந்த இட்லி கடையை அவ்வளோ அழகாக காட்டுறாங்க. ஒரு சில இடங்கள் தான் ஃபாரின்ல, மற்ற எல்லாமே அந்த ஊருக்குள்ளே, கிராமத்துக்குள்ளே, இல்லை இந்த கடைக்குள்ளே தான் இருக்குது. எஸ்பெஷலி கீதா கைலாசம் அந்த இட்லி கடைக்குள்ளே போவாங்க. அந்த இடத்துல வந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், மற்ற நிறைய இடங்கள் சொல்லிட்டே போகலாம். ரொம்ப 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 அழகான சினிமாட்டோகிராஃபி. கட் பண்ண விதம், படத்தை பேசிங் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ரசித்து எங்கேயுமே போர் அடிக்காமல் பார்த்தேன். எவனாச்சும் வந்து லேக் இருக்கீங்கன்னா நம்பாதீங்க தயவுசெய்து. இந்த மாதிரி படங்கள் வேணும். ஒரு அவ்வளோ கிரவுண்டடாக, அவ்வளோ பியூராக, உண்மையாக, வைலன்ஸை ப்ரொமோட் பண்ணாத, அதுவும் அவ்வளோ ரசிக்கும்படியாக எடுத்த ஒரு படமாக இதை நான் பார்க்குறேன். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் மேன். எவ்ரிதிங் ஜஸ்ட் கிளிக் ஃபார் மீ. எனக்கு வந்துட்டு இந்த படம் அவ்வளோ அழகாக, அவ்வளோ நிறைய, எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே பயங்கரமான கான்ஃபிடென்ஸு எனக்கு. ஏன்னா அந்த டி எழுதி இயக்குறாருங்கும் போதே நம்மளுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். டி அண்ட் ராஜ்கிரண் சார் சேர்றாருங்கிறது பயங்கரமாக இன்னொரு எக்ஸ்பெக்டேஷனு. அதை தாண்டி ஸ்டார் காஸ்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. அதை தாண்டி ஒரு சாலிடான கோரான ஒரு விஷயத்த வந்து மெசேஜ் உள்ளே வச்சுருக்காங்க. அதை ரொம்ப ப்ரீச் பண்ணாமல் ரொம்ப அழகாக அப்படியே இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க வித் த ரைட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இமோஷன்ஸ். அது அவ்வளோ அழகாக சிங்கின் ஆயிருக்கு.
அருமையான படம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தயவு செய்து தேட்டரில் முடிஞ்சால் பார்த்துருங்க. இது பயங்கர அருமையான படம், மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. டி, ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. ரொம்ப அழகாக படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்டிங்லேயும் சரி, டைரெக்ஷன்லேயும் சரி, லிரிக்ஸும் சரி. லிரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு டி எழுதினார் அப்படிங்கும் போதெல்லாம் வந்து எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு அந்த லிரிக்ஸ் எல்லாம். ரொம்ப அழகுங்க, ரொம்ப அழகு படம். டச்வுட் இந்த படம் வந்து தயவு செய்து கலெக்ஷன் வைஸும் நல்லா பண்ணி இந்த மாதிரி நிறைய படங்கள் சும்மா வெட்டிட்டு குட்டிட்டு வீசிட்டு இருக்கிற நேரத்தில் வந்துட்டு வைலன்ஸை ப்ரமோட் பண்ணாமல் ரொம்ப கிரவுண்டடாக ரூட்டடாக அழகான படங்கள் வந்து ரொம்ப காலமாகுது. அந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளை வச்சுட்டு அருமையான படம் கொடுத்த டி அண்ட் என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். இது என்னோட ரிவ்யூ ஆன் இட்லி கடை. உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்க பார்த்தா நிறைய குறிச்சிக்கிறத சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.